இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பழுத்த தக்காளி சின்ன தக்காளியாக எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்நீர் ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும், தோல் நல்லா உரிக்க வரும். 5 நிமிஷம் கழித்து மேலே உள்ள தோலை உரித்து எடுத்துக்கலாம். மேலே கருப்பாக இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை இப்போ நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு தவா எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு, நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கடுகும் சீரகமும் தாளித்து விட்டுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 4-5 கருவேப்பிலையும் தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக நெய்யில் வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை அவல் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவல் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா குழைவாக அழகாக வெந்து வந்துடும். இதை நல்லா இப்படியே மசிச்சு விட்டுட்டு குழந்தைங்களுக்கு அழகாக ஊட்டி விட்டுக்கலாம். தக்காளியில் 95% நீர்ச்சத்து இருக்குது. அது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும் வெயில் காலத்தில். அது மட்டும் இல்லாமல் அதில் அதிக அளவு வைட்டமின் சி சத்து இருக்குது. அது குழந்தைங்க எடுக்கிற இரும்பு சத்தை உடம்பு நல்லா அப்சார்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் காலையில் இல்லை லஞ்சுக்கு இல்லை டின்னருக்கு குழந்தைங்களுக்கு அழகாக பண்ணி கொடுத்துக்கலாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது, குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி ருசித்து சாப்பிடுவாங்க. நம்ம சேர்த்துருக்க கருவேப்பிலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.